ஓம் நமச்சிவாயம். திருமுருக கிருபானந்த வாரியாரின் வாழ்க்கை குறிப்புகள் அவர் வாயிலாகவே நாம் பார்ப்போம். அவர்கள் பலிவிளக்கு செய்ததையும், கனவில் அருணகிரிநாதர் வந்து கருணை புரிந்ததை பற்றியும், திருப்புகழ் அமிர்தம் பற்றியும் மற்றும் அவர் சில திருப்பணிகள் செய்ததை பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்ப்போம். பலிவிளக்கு. திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் ஆயிரத்தம்மனுக்கு 12 ஆண்டுக்கு ஒரு முறை 1,00,000 மக்கள் கூட்டத்திற்கு முன் ஒரு எருமைக்கடாவை நிறுத்தி ஒரே வெட்டில் வெட்டி அறுத்து பலியிடுவது வழக்கமாக இருந்தது. அவ்வாறு வெட்டியவனுக்கு தங்கத்தோடா பரிசு கொடுப்பார்களாம். இதனை நிறுத்த வேண்டும் என்று முயன்றவர்களுக்கு கல்லறி பரிசும் கிடைத்ததாம். வயலூர் கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் என்னை அங்கு வருமாறு தந்தி வந்தது. திருநெல்வேலி தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழக அமைச்சரும் மறைமலை அடிகளின் மாப்பிள்ளையுமாகிய திருவரங்கம் பிள்ளை அவர்கள் தெய்வத்தின் பெயரால் பலியிடுவது இந்த கொடுமையை நிறுத்த வேண்டும் என்று பெரிதும் முயன்றார். இதன் பொருட்டு பாளையங்கோட்டை பெருமாள் கோயிலுக்கு முன் 12 நாள் நான் விரிவுரை செய்தேன். பலியினால் வரும் தீமையையும் அதனால் வரும் பாவத்தையும் ஒவ்வொரு நாளும் எடுத்து மக்களுக்கு விளக்கி கூறினேன். பலியிடும் குழுவினர்கள் வாரியாரையும் சேர்த்து வெட்டப்போகிறோம் என்று கர்ஜித்தார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவரின் மனைவி தினந்தோறும் என் விரிவுரையை கேட்டு உள்ளம் உருகினார். பலியிடும் விழாவுக்கு முதல் நாள் நாங்கள் கலெக்டரிடம் போய் பலியை நிறுத்த வேண்டும் என்று முறையிட்டோம். கலெக்டர், நாங்கள் சமயத்துறையில் தலையிட சட்டம் இடம் தரவில்லை, அப்பொழுது அங்கிருந்த காவல்துறை அதிகாரி வாரியாரையும் சேர்த்து வெட்டுகிறோம் என்று கூறுகின்றார்களாம். இப்படி ஒரு கலகம் நிகழுமானால் கலகத்தை அடக்குவது அரசாங்கத்தின் உரிமை என்று கூறினார். கலெக்டர், கலகம் முற்றிவிட்டால் என்ன செய்வது என்றார். இதை அடக்கவில்லையானால் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு என்னதான் பெருமை உண்டு என்று கூறினார். கலெக்டர் மனைவியும், வாரியார் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார், அவரது கண்ணீரை துடைப்பது நமது கடமை என்று பரிந்துரை கூறினார். கலெக்டருக்கு ஊக்கம் பிறந்தது. பாதுகாவல் நன்றாக தர வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார். நாங்கள் காந்தியடிகளுக்கு தெய்வத்திற்கு முன் பலியிடுவது பற்றி தங்கள் கருத்து யாது என்று எழுதி கேட்டோம். காந்தியடிகள் கடவுள் பெயரால் பலியிடுவது காட்டுமிராண்டித்தனத்தின் கையிருப்பு என தந்தி மூலம் பதில் அனுப்பினார். விழாவை நடத்தக்கூடாது என்று கலெக்டர் 144 உத்தரவு பிறப்பித்தார். 3 மைல் சுற்றளவில் 4 பேர் கூடி நிற்கக்கூடாது என்று கட்டளையிட்டார். பலியிடுகின்ற குழுவினர் நன்றாக குடித்துவிட்டு மஞ்சள் துணியை உடுத்திக்கொண்டு மாலையில் இடுகின்ற பலியை காலையிலேயே செய்து விடுவோம் என்று துள்ளித்துடித்து நின்றார்கள். போலீஸ் அதிகாரிகள் புலி போல் பாய்ந்து பலியிடுகின்ற குழுவினரின் கையில் விலங்கிட்டு லாரியில் ஏற்றிக்கொண்டு எங்கேயோ கொண்டு போய்விட்டார்கள். கலெக்டர்கள் அந்த விழாவை எங்களை நடத்துமாறு வேண்டிக் கொண்டார். மாலை அந்த எருமைக்கடாவிற்கு மலர் மாலையிட்டு அலங்கரித்து அதை முன்னே நடக்கவிட்டு நான் திருப்புகழ் பஜனை செய்து கொண்டு ஊர்வலமாக சென்றேன். பல்லாயிரக்கணக்கான மக்கள் பஜனையில் கலந்து கொண்டார்கள். அந்த எருமைக்கு உயிர் பிச்சை அளிக்க பெற்றது. அம்மன் விழாவை நாங்களே செய்தோம். பலி கொடுக்கும் மேடையில் நீற்று பூசணிக்காய் வைத்து வெட்டி பலியிடப்பட்டது. இது மிக மிக பெரிய சாதனை என்று எல்லோரும் புகழ்ந்து பாராட்டினார்கள். கனவில் அருணகிரிநாதர் கருணை செய்தது. வயலூரில் ராஜகோபுர திருப்பணி நடைபெற்று கொண்டிருந்தது. அப்பொழுது அடிக்கடி தொழிலாளர்களுக்கு பணம் கொடுக்க நானும் PVJ முனுசாமி செட்டியாரும் வயலூருக்கு போய் வருவோம். ஒரு முறை வயலூரிலேயே ஓர் இரவு தங்க நேர்ந்தது. செட்டியாரும் நானும் கோயிலில் படுத்துக்கொண்டோம். நான் ஒவ்வொரு நாளும் படுத்துக்கொள்ளும் பொழுது முருகன் கனவில் வந்து கருணை புரியவில்லையே என்று எண்ணி ஏங்குவதுண்டு. இளம் பருவத்தில் திருவண்ணாமலைக்கு போனால் அருணகிரிநாதர் படத்தை வாங்கி வந்து சில அன்பர்களிடத்தில் கொடுத்து அருணகிரிநாதரை வழிபடச் சொல்லுவேன். அருணகிரிநாதரிடத்தில் அளவில்லாத ஈடுபாடு உண்டு. அருணகிரிநாதர் என்றாவது ஒரு நாள் பன்னிருகை பரமனிடம் நம்மை பற்றி பரிந்துரை கூறுவார். அப்பரமபதி நமக்கு கருணை புரிவார் என்ற அசையாத நம்பிக்கை உண்டு. அன்று விடியற்காலை 5 மணி இருக்கும். ஒரு இனிய கனவு தோன்றியது. அக்கனவு பசுமையாக இன்றும் நெஞ்சில் நின்று நிலவுகின்றது. நான் காங்கேயநல்லூர் முருகன் கோயிலில் வழிபாடு செய்து கொண்டிருந்தேன். அங்கு தெற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்திருந்த அருணகிரிநாதர் சிலாமூர்த்தியின் திருமுன் நின்று கரத்தை கூப்பி வணங்கி நின்றேன். அத்திருவுருவம் முன்பக்கமாக சாய்ந்திருந்தது. இப்பொழுதுதானே கும்பாபிஷேகம் நடந்தது, அஷ்டபந்தனம் மருந்து சரியாக சாத்தவில்லையோ, சுவாமி சாய்ந்திருக்கிறாரே என்று எண்ணி வருந்தினேன். அத்திருவுருவம் நிமிர்ந்து நின்றது. காவி உடை உடுத்திய சந்நியாசி போல் காட்சியளித்தது. அருணகிரிநாதர் என்னை அருகில் வருமாறு கையசைத்து அழைத்தார். நான் அருகில் சென்று கும்பிட்டு நின்றேன். அருணகிரிநாதர் என்னை பார்த்து, அப்பா, எனக்கு மிகுந்த பசியாக இருக்கின்றது, சிறிது அன்னம் கொடு என்று கேட்டார். நான் திரும்பி பார்த்தேன். என்னுடைய தம்பி திருமாமணால சிவம் அங்கு நின்று கொண்டிருந்தான். தம்பி, அருணகிரிநாதருக்கு பசி அதிகமாக இருக்கிறதாம், நீ வீட்டிற்கு சென்று அம்மாவிடம் சொல்லி அன்னம் வாங்கி வா என்று கூறினேன். அவன் வீட்டிற்கு போய் திரும்பி வந்து, இப்பொழுது மாலை 3 மணி, அகாலமாகி விட்டபடியால் அன்னம் இல்லையாம் என்று கூறினான். நான் அருணகிரிநாதரை பார்த்து, சுவாமி, இப்பொழுது அன்னம் இல்லையாம் என்று பணிவுடன் பகர்ந்தேன்.
அருணகிரிநாதர், அப்பா, எனக்கு கடும் பசி, உப்புமா கிண்டி கொடு என்றார். நான் மறுபடியும் தம்பியை பார்த்து, தம்பி, வீட்டிற்கு போய் அம்மாவிடம் சொல்லி உப்புமா கிண்டி கொண்டு வா என்றேன். தம்பி வீட்டிற்கு போய் வெறுங்கையுடன் வந்தான். என்ன தம்பி, உப்புமா கொண்டு வரவில்லையா என்று கேட்டேன். அண்ணா, வீட்டில் கோதுமை ரவை இல்லையாம், அரிசி நோய்தான் இருக்கின்றதாம். அரிசி நோய் உப்புமா செய்தால் சுவாமி சாப்பிடுவாரா என்று சுவாமியை கேட்டு வருமாறு அம்மா சொல்லி அனுப்பினார்கள் என்று சொன்னான். நான் அருணகிரிநாதரை பார்த்து, சுவாமி, வீட்டில் கோதுமை ரவை இல்லையாம், அரிசி நோய் தான் இருக்கின்றதாம். அரிசி நோய் உப்புமா நீங்கள் சாப்பிடுவீர்களா என்று கேட்டேன். சுவாமிகள், உன் கையால் ஏதாவது கொடு, பசியாறுவேன் என்று சொல்லி அருளினார். நான் கண் விழித்து கொண்டேன். அப்பொழுது பொழுது புலர்ந்து கொண்டிருந்தது. அருணகிரிநாதருடைய கருணையை நினைந்து கண்ணீர் வடித்தேன். கோயிலில் அருணகிரிநாதருக்கு சரிவர நிவேதனம் செய்திருக்க மாட்டார்கள் போலும். முருகனுடைய திருவருள் முழுவதும் பெற்ற பரமகுருநாதர் ஏழையாகிய நம்மிடம் உணவு கேட்கின்றாரே. இதனுடைய உட்பொருள், நாம் நிரந்தரமாக அருணகிரிநாதருக்கு நிவேதனத்திற்கு நிபந்தம் அமைக்க வேண்டும் போலும் என்று எண்ணினேன். என்னுடைய தந்தையாருக்கு இந்த விவரங்கள் யாதும் எழுதாமல் ஒரு படி பச்சரிசி அன்னம் கோயிலில் தயிர் அன்னமாக தயாரித்து அருணகிரியாருக்கு நிவேதனம் செய்து உச்சி நேரத்தில் ஏழை குழந்தைகளுக்கு தருமாறு கடிதம் எழுதினேன். அதுபடியே பிதா அவர்கள் செய்தார்கள். காங்கேயநல்லூரில் எங்களுக்கென்று ஒரு சிறிதும் நிலமில்லை. பெரிய குடும்பம், வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். அருணகிரிநாதருக்கு நாள்தோறும் உச்சிக்காலத்தில் அன்னம் நிவேதனம் செய்து ஏழைகளுக்கு தர வேண்டும். இதற்கு நாம் வழி செய்ய வேண்டும் என எண்ணினேன். அன்று முதல் எப்பொழுதாவது ஒரே நாளில் 2 விரிவுரைகள் நிகழும். அந்த வருவாயில் பாதியை அருணகிரிநாதருக்கு என்று எடுத்து தந்தையாருக்கு தெரியாமல் என் நண்பர் முனுசாமி செட்டியாரிடம் கொடுத்து வைப்பேன். இவ்வாறு 2 ஆண்டுகளில் 4000 ரூபாய் சேர்ந்தது. நிலம் வாங்கி அருணகிரிநாதர் பேரில் எழுதி இந்த அறக்கட்டளையை செய்ய வேண்டும் என்று தீவிரமாக சிந்தித்தேன். எனது தந்தை வேண்டாம் என்று மறுத்துவிட்டால் என்ன செய்வதென்று அச்சம் என்னை அலைக்கழித்தது. ஒரு நாள் என் தந்தையார் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். நமது வீட்டின் அருகில் உள்ள நிலங்கள் விலைக்கு வருகின்றன. உன்னுடைய நண்பர்களிடமிருந்து ஒரு தொகை கடன் வாங்கி கொடு, நிலம் வாங்க வேண்டும் என்று கடிதத்தில் எழுதியிருந்தார். இதுதான் நல்ல தருணம் என்று எண்ணி நான் என் பிதாவை அணுகி அவரை வணங்கி, அப்பா, தங்கள் கட்டளையின்படி பணம் கடன் வாங்கி தருவேன். எனது நண்பர் முனுசாமி செட்டியார் என் மூலமாக அருணகிரிநாதருக்கு உச்சிகால கட்டளை ஏற்படுத்த விரும்புகிறார். பணமும் தருவதாக கூறுகின்றார். வாங்குகிற நிலத்தில் நல்ல நிலமாக தேர்ந்து 4 ஏக்கர் அருணகிரிநாதர் பெயருக்கு எழுத வேண்டும். இது நிலைத்த அறப்பணி. இதற்கு தாங்கள் உடன்பட வேண்டும் என்று பயபக்தியுடன் கூறினேன். அவர் நல்ல காரியம், அதுபடியே செய்வோம் என்று சம்மதித்தார். எனக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி உண்டாயிற்று. நெடுநாள் நினைவு நிறைவேறுகின்றதென்று எண்ணி இன்புற்றேன். அதுபடியே நிலம் வாங்கி அருணகிரிநாதர் பெயருக்கு எழுதி அதற்கு அறங்காவலனாக என்னை நியமித்து பதிவு செய்து கொண்டேன். தினந்தோறும் கோயிலில் பட்டணம் பக்கா 2 படி அரிசி தரப்பெறுகின்றது. அரைப்படி அன்னம் மூலவ முருகனுக்கு நிவேதனம் ஆகின்றது. அந்த அன்னம் குருக்களுக்கும் பரிசாரகர்களுக்கும் சேருகின்றது. 1 படி அன்னம் தயிர் சாதமாக 6 உருண்டைகளாக செய்து அருணகிரியாருக்கு உச்சி நேரத்தில் நிவேதனம் செய்து 6 ஏழைகளுக்கு வழங்கப்பெறுகின்றது. இரவு அரைப்படி அன்னம் நிவேதனமாகி குருக்களுக்கும் பரிசாரகருக்கும் இந்த அன்னத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த அறக்கட்டளை 40 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு வருகிறது. திருப்புகழ் அமிர்தம். சென்னை, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி, தஞ்சை முதலிய ஊர்களில் மாதந்தோறும் சென்று நியதியாக திருப்புகழ் விரிவுரை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது திருப்புகழ் விரிவுரையை கேட்டு மகிழும் அன்பர்கள் திருப்புகழ் விரிவுரை எழுதி உதவ வேண்டும் என்று பலமுறை கூறினார்கள். அருணகிரிநாதர் எங்கே, நாம் எங்கே? பாசகரணம் பசுகரணம் நீங்கி பதிகரணம் பெற்று அருள்ஞான வெளியிலே நின்று அருணகிரிநாதர் திருப்புகழை பாடினார். அத்தெய்வ திருமறைக்கும் நான் உரை எழுதுவது பொருந்துமா என்று அடியேன் எண்ணி திகைத்தேன். திருவருள் தூண்ட நமக்கு விளங்கிய கருத்துக்களை எழுதுவோம் என்று துணிந்தேன். 1936 தைப்பூச விழாவிற்கு வடலூர் சென்றிருந்தேன். சத்தியஞான சபையில் அமர்ந்து திருப்புகழ் அமிர்தம் என்ற மாத வெளியீட்டை வெளியிட எண்ணி கைத்தலம் நிறைக்கணி என்ற திருப்புகழுக்கு உரையை எழுதினேன். அது முதல் திருப்புகழ் அமிர்தம் என்ற மாத வெளியீடு முறையே அன்பர்களிடையே வந்து தொண்டு செய்தது. திருப்புகழ் அமிர்தத்தில் ஒரு திருப்புகழுக்கு விரிவுரை, கற்பு நெறி கதை, கந்தர் அலங்கார உரை, வேறு பல கட்டுரைகள் அடங்கியிருந்தன. எத்தனையோ இடர்பாடுகளுக்கு இடையில் அந்த மாத வெளியீடு நடைபெற்றது. எனது நூலக செயலாளர் திரு ஆர் ஜெயராமையர் அதில் மிகவும் அக்கறையுடன் பாடுபட்டு உழைத்தார். திருப்புகழ் அமிர்தம் 37 ஆண்டுகள் நடைபெற்றது. அதில் வெளிவந்த கட்டுரைகளும் தனித்தனி நூலாக வெளியிடப்பெற்று மக்களிடையே உலாவுகின்றன. திருப்புகழுக்கு விரிவுரை 60 வீடுகளுக்கும் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கும் எழுதி நிறைவேறின. சண்முகஞானபுரம், குயப்பேட்டை, சென்னை. சென்னை புரசைவாக்கத்திற்கு வடக்கே சண்முகஞானபுரம் என்கின்ற குயப்பேட்டையில் கந்தசாமி கோயில் மிகவும் புகழ்பெற்றது. இத்திருக்கோயிலில் ராஜகோபுரம் இல்லாதது பெருங்குறையாக இருந்தது.
இந்த கோயிலின் அறங்காவலர் சி மாசிலாமணி பிள்ளை என்பவரின் தந்தை செங்கல்வராய பிள்ளை அவர்கள் அருட்சோதி வள்ளலாரை வடலூரில் கண்டு அவருடன் 4-5 நாள் தங்கி அவருடைய அருள் பெற்றவர். இவருடைய புதல்வரான மாசிலாமணி பிள்ளையும் அவரது தம்பி சி முத்துசாமி பிள்ளையும் என்னை அணுகி ராஜகோபுர திருப்பணி செய்ய வேண்டிக் கொண்டார்கள். நான் மாதந்தோறும் அக்கோயிலில் விரிவுரை செய்து சென்னையில் உள்ள தனவந்தர்களிடம் வசூலித்து ராஜகோபுர திருப்பணியை செய்தேன். இத்திருப்பணிக்கு பர்மாஷல் ஏஜென்ட் கோவிந்தராஜ முதலியாரின் மனைவி பத்மாவதி அம்மாள் செங்கல் முழுவதும் வாங்கி கொடுத்து உதவினார். இத்திருப்பணியின் பொருட்டு நானும் சி முத்துசாமி பிள்ளையும் இலங்கைக்கும் சென்று வந்தோம். அப்பொழுது கதிர்காம தரிசனம் செய்யும் பேறு கிடைத்தது. 1940 இத்திருப்பணி பூர்த்தியாகி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இத்திருக்கோயிலின் முன் சரவண பொய்கை பழுதுபட்டு கிடந்தது. நகர சபையார்கள் அதை தூர்த்துவிட முயன்றார்கள். நான் அதை தடுத்து நிறுத்தி சரவண பொய்கை திருப்பணியை மேற்கொண்டேன். இத்திருப்பணிக்கு நண்பர் சிவாஜி கணேசன் 5000 ரூபாய் வழங்கினார். போன் மூலமாக சொல்ல கவிஞர் கண்ணதாசன் 5000 ரூபாய் வழங்கினார். அன்பர் திரு SG ரத்தினமையர் அவர்கள் தொடர் விரிவுரை அமைத்து வசூல் செய்து ரூபாய் 40,000 வழங்கினார். இந்த சரவண பொய்கை பூர்த்தி பெற்று 1,00,000 ரூபாய்க்கு மேல் ஆயிற்று. இந்த சரவண பொய்கையில் முருகப்பெருமானுடைய தெப்ப விழா மின்விளக்கு அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த குயப்பேட்டை சண்முகஞானபுரம் முருகப்பெருமான் மீது பாம்பன் சுவாமிகள் திருப்பதிகம் பாடியிருக்கிறார்கள். இந்த முருகன் வரதமான முருகன். வடலூர் திருப்பணி. 1940 மோகனூரில் விரிவுரை செய்ய என்னை அழைத்தார்கள். மோகனூர் என்பது காவிரிக்கு வடகரையில் விளங்குகின்ற சிறந்த திருத்தலம். இந்த ஊர் வாகீச கலாநிதி சிவம் பெருக்கும் சிலர் திரு கீவா ஜெகநாத ஐயர் அவர்கள் அவதரித்த புண்ணிய நகரமாகும். இந்த ஊரில் சிவாலயம் சிறப்புடையது. இதன் அருகில் காந்தமலை என்ற சிறிய குன்றில் கந்தப்பெருமான் எழுந்தருளியிருக்கின்றார். இந்த முருகப்பெருமான் மீது கீவாஜா அவர்களுக்கு தனியாத காதல் உண்டு. சென்னையில் உள்ள அவர் இல்லத்திற்கு காந்தமலை என்ற பெயரிட்டிருக்கிறார். இங்கு காந்தமலை அடிவாரத்தில் அருணகிரிநாதர் அறச்சாலை என்ற ஒரு திருப்பணி செய்தேன். இதற்காக மாதந்தோறும் மோகனூருக்கு சென்று விரிவுரை செய்தும் அருகில் உள்ள ஊர்களுக்கு சென்று வசூல் செய்தும் 1,00,000 ரூபாய் செலவில் இந்த அறச்சாலை நிறுவப்பெற்றது. என்னுடைய தந்தையார் வந்து திறப்பு விழா செய்தார். இதில் காஞ்சி காமகோடி மகா சன்னிதானம் அவர்கள் தங்கி சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு செய்தார்கள். இதில் சேர்ந்தாற்போல் 6-7 திருமணங்கள் செய்யலாம். புரோகிதர், மேளம், பூமாலை உள்பட ஒரு திருமணத்திற்கு 11 ரூபாய் தான் கட்டணம். காவேரி வெள்ளத்தில் அடித்துக்கொண்டு கரையில் ஒதுங்கிய ஒரு பெரிய மரம் கட்டிட வேலைக்கு ஒரு பகுதிக்கு உதவியது. இத்திருப்பணி செய்யும் பொழுது ஒரு மூட்டை சிமெண்ட் 15 அனாதான். அக்காலத்தில் 1,00,000 ரூபாய் என்றால் இக்காலத்தில் பல லட்சம் ஆகும். காந்தமலை கோயிலில் உள்ள எல்லா மூர்த்திகளுக்கும் வெள்ளிக்கவசம் செய்து அனுபவிக்கப்பெற்றது. இங்கு ஆனி மூலம் பௌர்ணமி கூடிய நன்னாளில் அருணகிரிநாதர் ஆராதனை விழா வெகு சிறப்பாக நடைபெறும். இத்திருப்பணியில் முக்கியமான பங்கு பெற்றவர் திரு R. பழனியப்ப முதலியார். நன்றி. நமச்சிவாயம்.